உடம்பு கிழமை ஏதாவது சரியில்லையா? ஆ, அதெல்லாம் எதுவும் இல்ல டாக்டர். ஏன் 10 நாள் லீவு? அது வந்து தீபாவளி முடிஞ்ச கையோட நான் 10 நாள் ஃபேமிலியோட டூர் போறேன். நெல்லுக்கு போற தண்ணி புல்லுக்கும் போற மாதிரி எனக்கு லீவுனா உங்களுக்கு லீவு தானே. விடுதலை விடுதலை விடுதலைன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் 10 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் போட்டா பேஷண்ட்ஸ்லாம் ஏமாந்து போயிட மாட்டாங்க? நானும் மத்தவங்களும் வேணா சேர்ந்து இந்த கிளினிக்க பாத்துக்கிறோமே. என்ன பேசுற விஜயனி? இது என்ன பலசரக்கு கடையா? முதலாளி இல்லனா கூட கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்றதுக்கு. திஸ் இஸ் ஹாஸ்பிடல். உங்களுக்கே வைத்தியம் பண்ணணும்ன்ற ஐடியாலாம் வேற இருக்கா? இத பாரு, நான் ஏதோ டாக்டர்ன்ற பேர்ல பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். என்ன ஜெயில் கம்பில என்ன வச்சிராத விஜய். அப்படி இல்ல டாக்டர், நீங்களே யோசிச்சு பாருங்க. 10 நாள் கிளினிக் மூடி இருந்தா பேஷண்ட்ஸ் வேற எங்கேயாவது போயிட மாட்டாங்க? இப்போ மட்டும் என்ன, வேற எங்காவது தான் போறான். காலையில இருந்து பாக்குறிய, எவனாவது ஒருத்தன் அட்ரஸ் விசாரிக்காவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரானா? ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்ததும் அப்படியே கண்ணை இருக்க மூடிட்டு கடந்து போயிடுறான். இந்த மாதிரிலாம் ஜோக் அடிக்காது விஜய், அப்புறம் நான் சீரியஸ் ஆயிடுவேன். டாக்டர் நிஜமாவே அப்ப 10 நாள் லீவா? ஆமா, நிம்மதியா நான் 10 நாள் டூர் போக போறேன். நீயும் ஜாலியா இரு, சந்தோஷமா போய் பட்டாசு வெடி, என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓகே? கண்ணிலே என்ன உண்டு. ஹாய் இளங்கோ, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? நோ ப்ராப்ளம் விஜி. இனிமே ஜாஸ்தி வெயிட் பண்ண வேண்டியதில்லை. என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, நம்ம கல்யாணம் அது நெருங்க நெருங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. உனக்கு? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த லட்சணத்துல டாக்டர் வேற பெரிய குண்டா தூக்கி போடுறாரு. டாக்டரா? அவர் என்ன பண்ணாரு? தீபாவளில இருந்து 10 நாள் ஃபேமிலி டூர் போறாராம். கிளினிக் லீவு, வீட்ல போய் ஜாலியா இருங்கறாரு. என்ன நீ லீவ் விட்டதுல ஒரு பிரச்சனையா? புரியாம பேசாதீங்க. தீபாவளி முடிஞ்ச உடனே நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம்ல. கிளினிக் லீவ்னா நான் என்ன ரீசன் சொல்லிட்டு வீட்ல இருந்து வரது? அதான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன விஜய், ஈஸியா ஹேண்டில் பண்ற விஷயத்தை நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆக்கிக்கிற. இப்ப டாக்டர் லீவ் விட்டா என்ன, லீவ் விட்டு போறாரு, அது உங்க வீட்ல சொன்னாதானே பிரச்சனை. சொல்லாத. எப்பவும் போல டெய்லி வீட்ல இருந்து கிளம்பி வா, கல்யாணம் பண்ணிக்குவோம், டெய்லி மீட் பண்ணுவோம், புதுமண தம்பதிகள்ல அந்த லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். என்னது என்ஜாய் பண்றதா? அம்மா தாயே, நான் சொல்ல வரதெல்லாம் நீ ஏன் தப்பாவே நினைச்சுக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டெய்லி மீட் பண்ணுவோம், எதிர்காலத்தை பத்தி நிறைய பேசுவோம், நல்ல சமையல் பண்ணி சாப்பிடுவோம், போர் அடிச்சதுன்னா சினிமா கோயில்னு போவோம். விஜய், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதே உனக்கு நான், எனக்கு நீங்கிற ஒரு பாதுகாப்புக்காக தான். மற்றபடி அவசரப்பட்டு தாம்பத்தியம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் நான் உன்னை மனைவியா நினைச்சு தோடுவேன். ஆனா அதுக்குள்ள நீ அவசரப்பட கூடாது. என்ன அடேங்கப்பா, பேச்ச பாரு. உங்க மனசுல இப்படி எல்லாம் வேற நினைப்பு இருக்கா? உன் மனசுல ஏதோ நினைப்பு இருக்கிறதுனால தானே என்ன பார்த்து நீ முறைச்சுக்கிட்டே இருக்க. சீ, போங்க. என்ன நீ அடிக்கிற? இந்த அடிக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறமாவா? ஏலங்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? அது உன் இஷ்டம், நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். விஜி, ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. இதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். நான் மிஸ்ஸஸ் இளங்கோ. ஆனா என்ன, 2 பேரும் தனித்தனி வீட்டுல பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி லைஃபே இல்லாம அப்புறம் எப்படி புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றது? கிட்டத்தட்ட பழையபடி லவ்வர்ஸ் மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருக்க போறோம். ஆமா, ஆனா மனசுக்குள்ள ஒரு அந்யூன்யம் இருக்கும். என் புருஷன் இவருன்ற உரிமை இருக்கும். ஆனா ரோட்ல எதிர்த்தாப்புல பார்த்தா மட்டும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவா இல்ல? ஆமா, இது கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? நமக்கு புதுசுதான். ஆனா இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு கர்ப்பமான உடனே தாயாயிடுறா இல்லையா? ஆமா. அந்த தாய் தன்னோட குழந்தைய மடியில போட்டு கொஞ்ச 10 மாசம் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்குல்ல. நம்ம கல்யாண வாழ்க்கை கூட கிட்டத்தட்ட அந்த 10 மாசம் கர்ப்பகாலம் மாதிரி தான் எனக்கு தோணுது. அடேங்க அப்பா, விஜி எங்கேயோ போயிட்ட. நீ இங்க இருக்க வேண்டியவளே இல்ல. தேவையில்லாம அந்த டாக்டர் சிவா கிட்ட நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்க. என்ன கொடுமடா சாமி இது. சரி சரி, ரொம்ப வழி வேண்டாம், நான் கிளம்புறேன். விஜி ஒரு நிமிஷம். தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? இப்பதான் ஆரம்பமாயிட்டே இருக்கு. தீபாவளிக்கு 2 அக்காவும் மாமாக்களோட இருப்பாங்க. வீடே கலகலன்னு இருக்கும். நீங்க 3வது மாப்பிள்ளையும் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏலங்கோ, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஐடியா பண்ணி கூட வந்தீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஏதாவது ஐடியா பண்ணி வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல? உனக்கு நல்லா இருக்கும். ஆனா ஏன் பொண்டாட்டி போகி கொண்டாடுவாளே? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அப்போ சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சது. ஒரு வாட்டி அந்த மாதிரி அமையுமா?
இந்த முறை நான் உங்களை எங்க வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க வருவீங்களா? நிச்சயமா. இதன கேள்வி, நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? கண்டிப்பா. கண்டிப்பா. ஏமாத்த மாட்டீங்களே? விஜி, நீங்க வேணா பாருங்க. உங்களை எங்க வீட்டுக்கு வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.